வார்த்தைக்கு அந்த கடவுள் இன்னைக்கு நிறைவாயிருக்கு இல்லையா? அதனால நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மார்ச் 8ஆம் தேதி நம்ம ஒரு தினம் விடாணும். என்ன தினம்? அது எதுக்கு மகளிர் நீங்க டிவியை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மகளிர் தினத்துல அது எவ்வளவுதான் இந்த உலகத்துல இந்த வருஷத்துல ரொம்ப மக்களுக்கு சேவை செஞ்சவங்க ஒரு வித்தியாசமா அவங்க வந்து நம்ம பொண்ணு இப்போ ஒரு உதாரணமா எடுத்துக்கல கிரண் பெட்டி சொல்லுவோம். இந்த கிரண் பெட்டி யாரும் அவங்களுக்கு கமிஷன் இருக்கும், போலீஸ் கமிஷன் இருக்கும். அவங்க ஒரு முன்னுதாரணம் சொல்லுவாங்க. அடுத்தது அன்னை தெரசா சொல்லுவாங்க, இந்திரா காந்தியை சொல்லுவாங்க, கல்பனா சாவ்லா சொல்லுவாங்க, அடுத்து நம்ம ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா சொல்லுவாங்க இல்லையா? இப்போதைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு ஆளுமை கொண்டு திறமை கொண்ட பெண்கள் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ சொன்னாங்க கர்ப்ப காலத்திலேருந்து பிரசவம் வரை சொல்றாங்க. பிரசவத்துக்கு பிறகு என்ன நடக்கிற விஷயம் என்ன இருக்கு? நம்ம கருவிலிருந்து கல்லறை வரை நம்ம போற வரைக்கும் நமக்கு சில்லறை தேவை இல்லையா? அதே மாதிரி கருவிலிருந்து கல்லறை போற வரைக்கும் நம்ம கர்ப்பப்பை தேவை. புரியுதா? அப்போ கர்ப்பப்பை தேவை என்னன்னா அந்த கர்ப்பப்பை என்பது அது ஒரு சாதாரண ஒரு பலூன் மாதிரி இல்லை. அது வெடிச்சுட்டா தூக்கி போடுறது. இது நம்ம கண்ணை விட மென்மையான பாகம் அந்த கர்ப்பப்பை. அந்த கர்ப்பப்பைக்கு எது நடக்கணுமோ அதுதான் நடக்கணும், எது நடக்கக்கூடாது நடக்கக்கூடாது. இப்போ ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு ஒரு இடைவெளி இருக்கும் இல்லையா? இப்போ குழந்தை சொன்னாங்க பெண்ணின் திரும்ப வயது 21. அது ஏன் 21? அது கர்ப்பத்தால் கர்ப்பப்பையாலும் உடலாலும் உள்ளத்தாலும் மன வளர்ச்சியாலும் அறிவு திறமையாலும் ஒரு 3 கிலோ எடையுள்ள ஆரோக்கியமான 3 லட்சம் உள்ள குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு தகுதியான கர்ப்பப்பை வந்து பெண்ணின் திரும்ப வயது. ஆனால் கவர்மெண்ட்ல என்ன சொல்லிட்டாங்க? 18 சொல்லிட்டாங்க. அது சட்டம். அது வந்து ஏதாவது வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு பிள்ளைங்களாம் 12 வயசு 15 வயசு வருதுங்க. அப்போ அது ஒன்றும் தெரியாது. ஆனால் சட்டங்கிறதுனால 18 வயசு சொன்னாங்க. ஆனால் நம்ம மருத்துவ ரீதியாக பெண்ணின் திருமண வயது. இப்போ இந்த 21 பிறகு நம்ம கர்ப்பம் தெரிஞ்சு அதில் பொண்ணு டெலிவரி ஆன பிறகு அதுக்கு பிறகு ஒரு இடைவெளி விடுவோம். ஒரு 8 வருஷம் இடைவெளி விடலாம், 3 வருஷம் விடலாம். அப்போ இந்த 3 வருஷம் இடைவெளி விடும்போது அப்போ நம்ம வந்து இடைவெளிங்கிறது நம்ம கணவன் மனைவியும் கல்வி பண்ணுறது இடைவெளி குழந்தை இடைவெளி இல்லையா? சொல்லுவாங்க குழந்தைய குறுக்க போட்டுட்டு பக்கத்தில் படுத்துக்கலாம். அப்படி வீட்டில் பார்த்தா குழந்தை தனியாக கிடக்கும் உடம்பு. அப்போ அந்த இடைவெளியே கிடையாது. இடைவெளி என்பது நம்ம மருத்துவ ரீதியாக ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்ம என்னெல்லாம்